வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ அடுத்ததாக எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்து ஸ்பாட் எல்லாமே பார்த்தோம் ஏற்காட்டில். உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டினோம். சரி, ஓகே, ஒரு டெம்பிள் விசிட் பார்ப்போம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சக்கர மகாமேரு டெம்பிள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இது வந்து கரடியூர் வியூ பாயிண்ட்லாம் இருந்து வர்ற வழியில் சக்கர மகாமேரு டெம்பிள் வந்து இருக்குது. ஸோ கடைசியாக வந்து அந்த கோவிலுக்கும் வந்துட்டோம். கோவில் வந்து பார்த்தோன்னையும் நார்மலாக இருக்கிற கோயில்களோட சிலைகள்லாம் நல்லா பெருசாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்குற சிவன் பார்வதி சிலையாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கிற சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சாமி சிலையே இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறது இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போகும்போதே ஸ்ரீ லலிதா திரிபுரை சுந்தரி ஆலய கால பூஜைகள் விவரங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன நேரத்தில் என்னென்ன பூஜைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து ஒரு அருமையான தியான மண்டபம் ஒன்று இருந்துச்சு. ஸோ நம்மளை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மண்டபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி வந்து அதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ காலையில் 6:30 மணிக்கு இந்த நடை திறக்கப்படும். இதில் லலிதா திரிபுர சுந்தரி அப்படிங்கிறவங்க பிரதான கடவுளாகவும், தட்சிணாமூர்த்தி ஆலயம், இந்த மாதிரி எல்லா கடவுள்களும் உள்ளே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏற்காடில் இருக்கிற அனைத்து ஸ்பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.